டிஜிட்டல் பொருளாதார அமைச்சினால் 2025ஆம் ஆண்டில் செயற்படுத்தப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றம் 2026 வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளின் கீழ் செயற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள புதிய திட்டங்கள் தொடர்பில் இந்த கலந்துரையாடலின் போது ஆராயப்பட்டுள்ளது. அரச நிறுவனங்களை டிஜிட்டல் மயப்படுத்தல், QR பரிவர்த்தனைகளை ஊக்குவித்தல், கிளவுட் உட்கட்டமைப்பு வசதிகள் மையத்தை நிறுவுதல், அதிவேக புரோட்பேண்ட் வசதிகளை வழங்குவதற்கான தேசிய திட்டம், சிங்கிள் விண்டோ வசதிகளை வழங்குதல், டிஜிட்டல் அடையாள அட்டை வழங்கும் திட்டம், போக்குவரத்து அபராத கட்டணம் செலுத்துதலை டிஜிட்டல் மயமாக்கும் திட்டம் உள்ளிட்ட இலங்கையில் நாணயத்தாளற்ற பொருளாதாரத்தை ஊக்குவிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ள செயற்திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து இங்கு விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளது. பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை சர்ட் நிறுவனம், தரவு பாதுகாப்பு அதிகார சபை, தொலைத்தொடர்புகள் ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழு, நிறுவனங்களின் செயற்திறன் முன்னேற்றம் மற்றும் எதிர்கால திட்டங்களும் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டன. அரசாங்கத்தின் டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்தை செயற்படுத்துவதற்காக ஆரம்பிக்கப்பட்ட கவுடெக் நிறுவனத்தின் தற்போதைய நிலை மற்றும் புதிய ஆட்சேர்ப்புகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் இராங்க வீரரத்ன, ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி நந்திக சனத்குமார் நாயக்க, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் இந்த கலந்துரையாடலில் பங்கேற்றிருந்தனர்.